வானதி அக்காவை திரும்பவும் நாம எம்எல்ஏவோ அமைச்சரா வர வைக்கிறதுக்கு பாடுபடுவோமா? மக்கள் சேவையை தாண்டின ஒரு அரசியல் எதுவுமே கிடையாது. அரசியல் என்பது என்ன அப்படின்னு சொன்னா மக்கள் சேவை. மக்கள் சேவையில் இருப்பவர்கள் எல்லோருமே ஒரு வகையில் அரசியலில் தான் இருக்கிறார்கள். அரசியலில் இருப்பவர்கள் எல்லோருமே மக்கள் சேவைக்காகத்தான் அரசியலுக்கு வர வேண்டும். மக்கள் சேவையை தாண்டி ஒரு விஷயம் என்பது அரசியலில் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி அப்படித்தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் எத்தனையோ எம்எல்ஏக்களை தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்தார்கள். இந்த கோவை தெற்கு வானதி ஸ்ரீனிவாசன் என்கிற ஒரு சகோதரியை பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒருவரை தேர்ந்தெடுத்து கொடுத்தது எவ்வளவு பெரிய ஒரு நன்மையை அந்த பகுதி மக்களுக்கு தந்தது. நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். என்னுடைய தொகுதி நிதியை நான் செலவழித்து விட்டேன். ஏதோ ஒரு 2 நிழல் கொடியை அமைத்தேன். அந்த நிழல் கொடியில் என்னுடைய பெயரை மட்டும் நான் பெரிதாக போட்டேன். கான்ட்ராக்ட் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு. மற்ற எம்எல்ஏக்கள் என்னென்ன செய்தார்களோ அதையெல்லாம் நானும் செய்தேன் என்று நினைக்காத ஒரு எம்எல்ஏவை கோவை தெற்கு பகுதி பெற்றது. 5 ஆண்டுகள் என்னுடைய பகுதிக்கு உட்பட்ட என்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற என்னப்பா பண்ணிருக்கீங்க, என்னுடைய பகுதிக்கு உட்பட்ட மக்கள், அந்த எத்தனை குடும்பங்கள் என்னுடைய எம்எல்ஏ தொகுதியின் கீழ் இருக்கிறதோ அந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்கள், பெண்கள், பெரியோர்கள் எல்லோருக்கும் என்னால் இயன்ற சேவையை எவ்வளவு தூரம் ஆற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் சேவை ஆற்றி இன்றைக்கு ஒரு பாஜகவினுடைய எம்எல்ஏ எப்படி இருப்பார் என்பதற்கு முன்னுதாரணமாக அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே இந்த மக்கள் சேவை சிறப்பு முகாமிற்கு நான் பார்வையிட்ட பிறகு என் எண்ணத்தில் தோன்றிய ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால், கோவை தெற்கு பகுதியில் அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த சேவைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். சமூக வலைதளங்களில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது தெற்கில் இருந்த சேவை வடக்கு நோக்கி வந்திருக்கிறது. நிறைய அரசியல் எல்லாம் பண்ணுவாங்க, தெற்கு தேய்து வடக்கு வாழ்தெல்லாம் சொல்லுவாங்க. இங்கு கோவை தெற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கோவை வடக்கும் வாழ வேண்டும் என்பதற்காக வானதி அவர்கள் இங்கு வந்திருக்கிறார். ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் என்ன ஏற்பட்டது என்று சொன்னால், இந்த முகாமிற்கு இவ்வளவு சிறப்பான ஒரு மக்கள் சேவை நிகழ்வு 5 ஆண்டுகளாக கோவை தெற்கில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. கோவை வடக்கில் இத்தனை மாதங்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இத்தனை நாட்களாக நாம் விருந்தினராக அழைக்கப்படாமல் போய்விட்டோமே என்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. ஏனென்று சொன்னால், இங்கு நடப்பது ஏதோ ஒரு சம்பிரதாய சடங்கு நிகழ்வு கிடையாது. இங்கு வருபவர்கள் அத்துணை பேரும் ஏதோ ஒரு பலனை கையில் பெற்று கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஏதோ ஒரு சேவையை அவர்கள் பெற்று சென்றிருக்கிறார்கள். வந்தோம் வெறுமனே இருந்தோம் என்று இல்லை. ஒரு கண் பரிசோதனை நடக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன தேவை, என்ன தீர்வு, உடனடியாக ஒரு கண்ணாடியா உடனடியாக தரப்படுது. அவர்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் ஆபரேஷன், கண்ணில் புற இருக்கு, உடனடியாக அதற்கான தேதி குறிக்கப்படுகிறது. செல்வ மகள் சேமிப்பு திட்டமா உடனடியாக செய்து தரப்படுகிறது. ஈஸ்வராம் கார்டா உடனடியாக செய்து தரப்படுகிறது. ஹெல்த் செக்கப்பா செய்து தரப்படுகிறது. இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுதான் இதுல ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். மக்கள் சேவை என்பதை தமிழக அரசியல் மறந்திருக்கிறது. ஏதோ எம்எல்ஏன்னா ஏதோ கடவுள் மாதிரி, அவங்க ஒரு கப்பல் மாதிரி ஒரு கார்ல வருவாங்க. எம்எல்ஏ வராரு, எம்எல்ஏ போறாருன்னு அந்த காரை மட்டும் பார்க்கலாம். நம்முடைய குறைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரிடம் அனுமதி வாங்கி மனு எடுத்துக்கிட்டு போய் நிற்கணும். அந்த மனு அவங்க வாங்கி பார்ப்பாங்களா, செய்வாங்களா, இல்லை கத்தி கப்பல் செய்வாங்களான்னு தெரியாது. இப்படி எம்எல்ஏக்களை பார்த்து பழக்கப்பட்ட ஒரு மக்கள் இன்றைக்கு நீங்கள் எங்கு இருந்தாலும், உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் அந்த குறை என்னுடைய குறை
என்று நினைத்து உங்களுடைய வீட்டிற்கே வந்து, உங்களை வீட்டு வாசலுக்கே வந்து அழைத்து, நான் இங்கு சேவை முகாம் நடத்துகிறேன், நீங்கள் அனைவரும் வாருங்கள், உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு எம்எல்ஏவாக அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் உங்களுடைய பகுதிக்கு கிடைத்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே இது ஒரு கொடுப்பனை. அப்புறம் சகோதரர் மகேஷ் அவர்கள் பேசும்போது சொன்னார், கோவை தெற்குல ஒரு ஸ்டார் கேண்டிடேட் வானதி அக்காவுக்கு எதிராக நின்னாங்க அப்படின்னு சொன்னார். ஸ்டார் வேணா சொல்லுங்க, ஸ்டார் கேண்டிடேட்லாம் சொல்லாதீங்க. ஸ்டார்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறோம். நல்ல ஸ்டாரு, நல்ல நடிப்பாரு, நல்ல படத்துல நடிச்சாரு, மேடையில சரியா நடிக்க தெரியலப்பா, மாறிட்டு இப்போ வந்து ஒரு ராஜ்யசபாக்கா கட்சியை கலைச்சிட்டு நேராப்ப அங்கே சேர்ந்துட்டார். அதனால உண்மையிலேயே இந்த கோவை பகுதி மக்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். எதற்காக என்று சொன்னால், அரிதாரத்தை பார்த்து மயங்காமல் உண்மையிலேயே நல்ல ஆளுமையை தேர்வு செய்வதற்காக இந்த பகுதி மக்கள் உண்மையிலேயே பாராட்டுக்குரியவர்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் தொடர்ந்து பேசி வருகிற பிரச்சனை தான். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்ப கோயம்புத்தூர் கூட பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி, அந்த திட்டத்தை கொடுத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. ஒரு நகரம் வாய்ப்பு வசதிகள் அதிகமாக இருக்கிற நகரமாக, அந்த மக்கள் நல்ல வாழ்வாதாரத்தில் வாழ வேண்டும், நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்தியா முழுவதும் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களை கொண்டு வந்தார். தமிழகத்துல 12க்கும் மேற்பட்ட ஸ்மார்ட் சிட்டி நகரங்களை ஒதுக்கி அதற்கென்று நிதியையும் ஒதுக்கி தந்தார். சாமி வரம் கொடுத்துச்சு. ஆனா பூசாரி நீங்க தான் திமுகங்கிற திருட்டு பூசாரி உட்கார வச்சிருக்கீங்க 2021. இதே கோவை பகுதியில, இதே கோவை வடக்கு பகுதியில எத்தனை அநியாயங்கள் நடந்தது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை கொடுத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அதற்கு நிதியை கொடுத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய இடத்தில் இங்கு அதிமுக இருந்திருந்தது என்று சொன்னால் அந்த திட்டம் முறையாக கையாளப்பட்டிருக்கும். திமுக இருந்த காரணத்தினால எவ்வளவு மோசமான விளைவுகள் எல்லாம் இங்கு நடந்தது. இந்த பகுதியிலே கூட பார்க் நல்லா அமைச்சிருக்காங்க, ஆனா அதற்கு மக்களை அப்புறப்படுத்துகிறேன் என்று பேருவி என்று சொல்லி அவங்கள ஊரை விட்டு எங்கேயோ போட்டு அவங்களுக்கு முறையான நிவாரணம் கொடுக்காம, அவங்களுக்கு முறையான வீடு கட்டி தராம, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லுகிறார், ஒரு இடத்துல நிலம் எடுத்தா அதுல வந்து மார்க்கெட் மதிப்பு கொடுங்க, வீடு கட்டி கொடுக்கறதுன்னா ஊருக்குள்ளே வீடு கட்டி கொடுங்க. மெட்ராஸ்ல பல இடங்கள்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிதியின் மூலமாக ஊருக்குள்ளாக அபார்ட்மெண்ட் கட்டி மக்கள் குடி வைக்கப்பட்டிருக்கிறார். அதெல்லாம் இங்க சரியா நடந்ததா? இல்லை. எவ்வளவு மக்கள் இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டார். நாம் மட்டும் ஒரு முறை வாக்களிக்கும் பொழுது சிந்தித்திருந்தோம் என்று சொன்னால், நல்ல ஒரு மாநில அரசை நம்முடைய தமிழகத்தை ஆளுவதற்கு நாம் நியமித்திருந்தோம் என்று சொன்னால் இத்தனை கஷ்டங்கள் நாம் மக்கள் படப்போவது கிடையாது. இன்றைக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 125 நாட்களாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. 125 நாள் வேலை திட்டத்தை நகரப்புற பகுதிகளுக்கும் நான் விரிவடைத்து தருவேன் என்று இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார். இதுதான் ஒரு மாநில அரசு செய்யணும். மத்திய அரசு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொடுக்கிறது, அதை 125 நாட்களாக விரிவாக்கி கொடுக்கிறது. அதை ஒரு மாநில அரசா, ஒரு முதலமைச்சராக வரப்போகிறவர் சொல்லுகிறார், அதை கிராம பகுதி மக்களுக்கு மட்டுமல்லாமல் நகரப்புற பகுதிகளுக்கும் நான் நீட்டித்து தருகிறேன். இப்படிதான் இருக்கணும். டபுள் என்ஜின்னா இதான் டபுள் என்ஜின். ஒரு நல்ல பூசாரி சொன்னல, கடவுள் வரம் கொடுத்தாலும் அது நம்ம கிட்ட கரெக்டா போய் சேரணும். திருட்டு பூசாரி உட்கார வச்சா சேர. இப்போ இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு முதலமைச்சர் கிடைப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. நகரப்புற பகுதிகளுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் விரிவடைந்தது என்று சொன்னால் நகரப்புற பகுதியில் இருக்கிற பெரியோர்களும் பெண்களும் அதுல பயனடைவார்கள், தொழிலாளர்கள் பயனடைவார்கள். ஆனால் திமுக என்ன பண்ணிச்சு தெரியுங்களா? வேலையே நடக்காம, வேலை நடந்த மாதிரி ஃபேக் அட்டெண்டன்ஸ் போட்டு, நீங்க மெட்ராஸ்ல இருப்பீங்க, கோயம்புத்தூர்ல மில்லுல வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, அவர் கிராமத்துல அவர் 100 நாள் வேலை வாய்ப்பு செய்த மாதிரி போலியாக ஒரு ஆவணத்தை தயாரித்து
அவர் ஒரு வாரம் அங்க வேலை செஞ்ச மாதிரி போட்டு அந்த ஒரு வாரத்து சம்பளத்துல அக்கௌண்ட்ல வந்ததுக்கு அப்புறம் அந்த திமுகவுடைய ஒன்றிய செயலர் வீட்டுல போயிட்டு அந்த காசை கொடுத்துடுவாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, காசெல்லாம் வாங்கி அக்கௌண்ட்ல வாங்கி வச்சுட்டு இந்தாப்பா 50 100 கொடுப்பாரு, அதை வாங்கி நடந்து கொண்டிருந்தது, தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ மத்திய அரசு ஒரு திட்டம் கொடுக்கிறது என்று சொல்லும் பொழுது அதை எப்படி மாநிலத்தில் செயல்படுத்துகிறார்கள் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதற்கு இந்த பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் செயல்படுத்தப்பட்ட முறை ஒரு தவறான முன்னுதாரணம். இன்றைக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தமிழகம் முழுவதும் தவறாக பிரயோகிக்கப்பட்டது இன்னொரு தவறான முன்னுதாரணம். ஆகையால மக்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். நீங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அவர் உங்களுக்கு அணுகுவதற்கு எளிதானவராக இருக்கிறாரா? காட்சிக்கு எளியன் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். நீங்க போய் பார்க்க முடியுமா? நீங்க போய் பார்க்கும் பொழுது உங்களை சமமான மனிதனாக ட்ரீட் பண்ணி பேசுகிற ஒரு ஆளுமையாக அவர் இருக்கிறாரா? ரொம்ப முக்கியம். ஒரு மக்கள் பிரதிநிதி, ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா இந்த 2 விஷயங்கள் தான் அதற்கான அளவு. அவர்கள் கொடுப்பது 500 1000 என்று பார்த்தோம் என்று சொன்னால் வருகிற மக்கள் பிரதிநிதி மக்கள் நம்மை அடிமையாகத்தான் நினைப்போம். அவன் நம்மை எப்படி நடத்துகிறான், அந்த வேட்பாளர் நம்மை எப்படி நடத்துகிறார், நம்மை தனக்கு நிகரானவராக எண்ணி பேசுகிறாரா? நாம் நினைத்த மாத்திரத்தில் நம்முடைய பிரச்சனைகளை எடுத்து அவரிடம் சென்று நாம் பார்க்க முடியுமா? அவருக்கென்று ஒரு அலுவலகம் மக்கள் அணுகுவதற்கு எளிதான ஒரு அலுவலகமாக இருக்கிறதா? இதையெல்லாம் நாம் யோசித்து வேட்பாளரை நம்முடைய மக்கள் பிரதிநிதியாக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். நான் சொல்லுகிற இந்த அளவுகோல் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய மகளிர் அணி தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரி அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு பொருந்தி இருக்கிறது. நாங்கள் இது எங்கிருந்தோ சொல்லி உங்களுக்கு புரியணுன்ற அவசியம் இல்லை. கோவை வடக்கு தொகுதியில் இருக்கிற நீங்கள் கோவை தெற்கு தொகுதியில் சென்று பார்த்தாலேயே அங்கு என்னென்னலாம் ஒரு பாஜக எம்எல்ஏவாக வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் காண முடியும். ஆகையால இந்த தேர்தலில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த கோவை வடக்கு தொகுதி ஒரு வளர்ச்சிக்கான தொகுதியாக வர வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. அந்த எண்ணம் மக்களாகிய உங்களுக்கும் வர வேண்டும் என்று சொல்லி வார்த்தையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அக்காவுடைய தெற்கு இப்போதைக்கு கோவை தெற்கு தொகுதி என்னென்னலாம் பண்ணாங்க அது எல்லாமே நமக்கு இங்க கோவை வடக்கு தொகுதியிலும் நடக்கும். இதையும் தாண்டி அதிகமான ஸ்கீம் எல்லாமே நலம் போன்ற பல ஸ்கீம்கள், அமுதம் ஸ்கீம், பிறந்த குழந்தைக்கு டெய்லி பசும்பால் அவன் வீடு தேடி போய் கொடுக்குற மாதிரி இப்ப கூட கொடுத்துட்டு தான் இருக்கிறான். 2 இயர்ஸ் 2 வருஷம் வரைக்கும், ஏன்னா 2 வருஷம் ஆகுற வரைக்கும் அந்த குழந்தைக்கு. சோ இந்த மாதிரி எல்லாமே யோசிச்சு ஒரு விஷயமே பெண்கள் எந்த வகையிலுமே பாதிப்பு படக்கூடாது. பெண்களுக்காக சுத்தி அந்த பாதுகாப்பு வளையத்தை போட்டு அவங்க சுயமா இருக்கணும், அவங்க நலமா இருக்கணும், அவங்க இதமா இருக்கணும், அவங்க பசுமை இத இருக்கணும், அமுதம் எல்லாமே மிக அருமையா திட்டங்கள் போட்டு கொண்டு வந்த வானதி அக்காவை திரும்பவும் நாம எம்எல்ஏவோ அமைச்சரா வர வைக்கிறதுக்கு பாடுபடுவோமா? கண்டிப்பா பாடுபடுவோம். இங்க இருக்க பொதுமக்கள் எல்லாருமே அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்க உங்களுடைய பகுதியில் இருக்கிற மக்களுக்கு எடுத்து சொல்லி இது எல்லாம் இந்த திட்டத்தில் எல்லாமே யாரெல்லாம் பயன்பெறுவாங்களோ அவங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்லி பயன்பெற வைக்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி.